நான் என்னைக்குமே உங்களோட கபிலன். இப்படியே தான் எப்பவுமே இருப்பேன். சரிங்களா? சரி, அப்ப நான் வச்சிட்டுமா? சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சொல்றது புரியுதா? புரியுது சார். எல்லாத்தையும் பார்த்து சீக்கிரமா முடிச்சிருங்க. ஓகே சார். ஃபர்தரா ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. ஓகே. கபிலன், ராகவேந்திரா டைல்ஸ் அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்க ஏன் இன்னும் க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்காங்க? என்ன விவரம்னு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா? நான் ஃபோன் பண்ணேன் புனிதா, அவங்கள ரீச் பண்ணவே முடியல. சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. மேடம், இன்னும் ஒரு வாரத்துல அவரோட அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் நான் கிளியர் பண்ணிடுவேன்னு ராகவேந்திரா டைல்ஸ் கம்பெனி எம்டி நமக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே மெயில் அனுப்பியிருக்காரு. நீங்க அவங்கள கொஞ்சம் ஃபாலோப்லயே வச்சுக்கோங்க. ஓகே மேடம். அப்புறம் கபிலன், மடப்பாக்கம் சைட்டுக்கு தேவையான லைட்ஸ்லாம் நாளைக்கு நம்ம குடவுனுக்கு வந்துரும். அந்த லாரி டிரைவர் கிட்ட சரவணனை காண்டாக்ட் பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க. சரி. சரவணனே வந்துட்டாரு, அவர்கிட்டயே சொல்லிருங்க. அக்கா, மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங் சரவணன். ஏன் சரவணா இவ்ளோ லேட்டு? ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேன். இப்பதான் அந்த வேலை முடிஞ்சது, அதான் லேட் ஆயிடுச்சு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சொல்றேன்க்கா. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல என்னக்கா நடக்குது? வல்லவன் மாமா மட்டும் இந்த விஷயத்த சொல்லலனா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து தெய்வான உங்க 2 பேரையும் நினைச்சு சங்கடப்படுறா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே நீங்க 2 பேரும். நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல தங்கினா என்ன தப்பு இருக்கு? இதுக்கெல்லாமா அம்மா சண்டை போடுவாங்க? வர வர எதுக்கு சண்டை போடணும்னு அம்மாவுக்கு தெரியாமலே போயிடுச்சு. சரவணா, மெதுவா பேசு. அட போங்கக்கா, வீட்டுக்கு போனா அம்மா இருக்காங்க பார்த்து பேசுன்னு சொல்றீங்க, இங்க வந்தாலும் இதானா? மாம்சே, நீங்க கூட அம்மாவை எதுவும் சொல்லியா? அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த கையில ஏதோ ஒரு கவர் வச்சிருக்கீங்களே, அப்படி என்ன இருக்கு அதுல? அக்கா, மாம்ஸ் உங்களை விட ஷார்ப்பு. பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த எவ்வளவு அழகா டைவர்ட் பண்றாரு பாத்தீங்களா? இப்ப அவர் டைவர்ட்லாம் எதுவும் பண்ணல. நிஜமாவே நீ இன்னைக்கு லேட்டா வர அளவுக்கு அந்த கவர்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டாரு. எனக்கா மாமாக்கு சப்போர்ட்டா? ஏன் இருக்க கூடாதா? தாராளமா இருக்கலாம். சரி, முதல்ல 2 பேரும் சேர்ந்து இந்த கவரை வாங்குங்க. நாங்களா? எதுக்கு சரவணா? அட, கேள்வி கேட்காம வாங்குங்கக்கா. இந்தாங்க மாம்ஸ், புடிங்க. அம்மா, என்ன இருக்குதுல? பிரிக்க. அட, பிரிச்சு பாருங்க மாம்ஸ். புனிதா, நீங்களே பிரிங்க. என்னது? கொடுங்க. கோவாக்கு டிக்கெட்ஸ் இருக்கு. இதுல கோவாக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்கு. எதுக்கு சரவணா? எதுக்கா? தெய்வான கிட்ட மட்டும் எதுக்குன்னு கேட்டு பாருங்க, அப்புறம் இருக்கு உங்க 2 பேருக்கும். 2 பேரும் இப்படியே அமைதியா இருந்தா எதுவும் மாறாதுன்னு சொல்லிதான் நீங்களும் மாம்சம் 2 நாள் கோவா போயிட்டு தங்கிட்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டா. இது தெரிஞ்சதும் அத்தை மாமாவுக்கும் ஒரே சந்தோஷம். இந்த டிக்கெட்டை ஏஜென்சி கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆயிருச்சு. உங்க கல்யாணம் முடிஞ்சு நீங்களும் எங்கேயுமே போகல. ஒரு 2 நாள் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும்ல. மேடம், உங்க ஃபேமிலி விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, நான் அதுல தலையிடக்கூடாது. இருந்தாலும் உங்க மேல இருக்க அக்கறையில சொல்றேன். வேலைன்னே இருக்கீங்க. 2 பேரும் சரவணன் சார் சொல்ற மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்களேன். சரவணா, வீட்டுல நடந்த கலவரம் தெரிஞ்சும் எங்களை எப்படி கோவாக்கு போக சொல்ற? புனிதா சொல்றதுதான் சரி சரவணா. இப்ப நாங்க போனோம்னா அப்புறம் உங்க அம்மாவோட கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். இல்லனா அம்மா கோவமே பட மாட்டாங்களா? என்ன மாமா நீங்க அக்காவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க, உங்களுக்குமே அது ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும்ல. மேடம், சரவணன் சார் தான் சொல்றாருல மேடம். நீங்களும் சாரும் போயிட்டு வாங்க மேடம். போயிட்டு வாங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல, போயிட்டு வாங்க. சரி சரி, நாங்க போயிட்டு வரோம். இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம்.
என்ன டக்குன்னு போயிட்டாங்க? போங்க போய் பேசுவோம். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி தான் ஹனிமூன் டிக்கெட் கொடுப்பாங்களா? அதனால என்னக்கா, நீங்க கோவா போற விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல? சரவணா, அவங்களுக்கு விஷயம் தெரியுது தெரியல, நான் அதை பத்தி எதுவும் பேசல. எதை தனியா பேசணும், எதை எல்லார் முன்னாடியும் பேசணும்னு உனக்கு ஏன் சரவணா தெரிய மாட்டேங்குது? அட விடுங்க, இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போயெல்லாம் கோவப்படுவீங்களா? நான் எதுவும் கோவம் எல்லாம் படல. வீட்ல நடந்த விஷயம் தெரிஞ்சும் கோவா போக பிளான் போட்டிருக்காங்க. ச்சே, இந்த தெய்வான இருக்காளே. அக்கா, அவளை எதுவும் சொல்லாதீங்கக்கா. எப்பா, உன் பொண்டாட்டிய பத்தி நான் எதுவும் சொல்லலப்பா. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல புனிதா, நம்ம எதிர்பார்க்காம பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னு நேத்து தானே சொன்னேன். என்ன, நேத்து ஸ்டார் ஹோட்டல், இன்னைக்கு கோவா, அவ்வளவுதான் வித்தியாசம். அக்கா, நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு இங்க என்ன நடந்துருச்சு? ஆசையா உங்க ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வாங்கிட்டு வந்தா என்ன போய் திட்டுறீங்களேக்கா? மாம்ஸ், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்க கோவாக்கெல்லாம் போக முடியாது சரவணா. போக முடியாதா? ஏன் போக முடியாது? என்ன மாம்ஸ், அக்கா எப்படி சொல்றாங்க? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு உங்க அக்கா நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே சரவணா. ஒரு நாள் ஹோட்டல்ல தங்கினதுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுல கோவா பிளான் எல்லாம் தெரிஞ்சா உங்க அம்மா என்ன கூண்டிலே ஏத்திருவாங்க சரவணா. என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்குப்பா. அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா நீங்களுமா? கோவா போறதுக்கு அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்ல சரவணா, நீ போய் வேலையை பாரு, நான் தெய்வான கிட்ட பேசிக்கிறேன். தெய்வான கிட்ட என்ன பேச போறீங்க? அம்மா திட்டுவாங்க, நாங்க ஹனிமூன் போலன்னு சொல்ல போறீங்களா? சரவணா, என் மேல கோவப்படாதீங்கக்கா. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்காக யோசிக்கிறவங்க சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்ளோ நல்லவங்களா இருந்தா பீச்சில் செலவு வைக்கிறேன்னு உங்க ரெண்டு பேர்கிட்டயும் யாராவது சொன்னாங்களா? எனக்கு தெரியாது. தெய்வான சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன். அவளே இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு போன் பண்ணுவா. அத்தை கிட்டயும் தெய்வான கிட்டயும் நீங்க தான் பேசணும்.